வணக்கம். யாரியா நீங்க? பக்கத்து கிராமம். வெள்ளத்துல தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. எல்லாத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்திருக்கீங்க, எங்களுக்குன்னு வரலீங்க. யோ, வெள்ளம் வேகமா வரும், நிவாரணம் நிதானமா தான் வரும். மனு கொடுத்திருக்கீங்களா? 3 வாரம் ஆச்சுதுங்களே. 4 வாரம் கழிச்சு வந்து பாரு. நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கன்னு எங்களை அம்போன்னு விட்டா எப்படிங்க? அதான் ஆளுங்கட்சி ஆளுங்கன்னா விட்டுருப்பீங்களா சார்? என்னப்பா இங்க ரகல? குட் மார்னிங் சார். இல்ல வணக்கம் சார். இது வெள்ளடிக்கிற விஷயமா இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் நமக்கு அரசியல் டைம் பூசுறாங்க சார். நான் பிடிஓவா இருக்கிறச்ச நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன். நாளைக்கு என்ன வந்து பாருங்க. நல்லது. அப்புறம் என்ன கவனிச்சிருங்க. வணக்கம் வணக்கம். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா. மிஸ்டர் பொய்யாமொழி, உண்மையிலே இந்த மாலை உங்களுக்கு போட்டு நான் நன்றி சொல்லணும். நீங்க முயற்சி பண்ணலன்னா இந்த கிராமத்துக்கு நான் வந்தே இருக்க முடியாது. ஏதோ இந்த கிராமத்து மக்களுக்கு என்னாலான ஒரு சிறிய பணி. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மிஸ்டர் அப்துல்லா, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். தேங்க்யூ. இவர் மிஸ்டர் தர்மலிங்கம், கிராமத்து தலைவர். வணக்கம். நன்றி. இது கண்ணகி, ஆபீஸ் ஸ்டெனோ. வணக்கம்மா. ஓ தேங்க்யூ. இவங்க கான்ட்ராக்டர் கமலக்கண்ணன், இந்த கிராமத்திலே பெரிய புள்ளி. மேலிடத்துல ரொம்ப செல்வாக்கு. பொறுமையா போடாமா. அப்பா, உங்கள் வரவு நல்வரவாகுக. உங்க வரவு எங்களுக்கு வரவு. ஐயா சொல்ற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புள்ளிங்க. எனக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரி, 2 சிமெண்ட் ஃபேக்டரி, 3 சாராய ஃபேக்டரி. இன்னும் இதை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க. மேங்கோ ட்ரீ, லெமன் ட்ரீ, அந்த ட்ரீ, இந்த ட்ரீ, ஆக மொத்தம் கண்ட்ரி ஐயாக்கள் தான் இருக்கு. ஊருக்கு வெளியே இருக்க செமிட்ரி, அது உங்க ஐயாவோட தானே? சிமெட்ரினா என்னங்க? கல்லறை. அந்த கான்ட்ராக்ட் இன்னும் வரலீங்க. அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு. ஐயா வராந்தா மக்கள் எல்லாம் விலகி நிப்பாங்க. மக்கள் என்னடா மடையா, மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம். யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுலதான் தங்கறது திங்கிறது. அதுல பாருங்க, போன மாசம் காந்தி சிலையை திறக்க ஒரு மந்திரி வந்தாரு. அகிம்சையை பத்தி 1/2 மணி நேரம், ஆட்டுப்பாலை பத்தி 1 மணி நேரம். மீட்டிங் முடிஞ்சதும் அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி கையில கொடுத்தாரு. மந்திரி வேண்டான்ட்டாரு. ஏங்கன்னு கேட்டேன். ஆட்டுப்பால மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு, அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல, ஆட்டை வேணா தின்றேன்னாரு. 2 ஆட்டை வெட்டினமோ. மந்திரிக்கு எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம். என்ன இங்க இவ்வளவு புழுக்கம்? மிஸ்டர் சாஸ்திரி, வீட்டுக்குள்ள போலாமா? ப்ளீஸ் கோ. பை தி வே, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல நான் பாக்குறேன். வணக்கம். வணக்கம். சரி சரி ஐயா வாங்க, அம்மா பார்க்கலாம். அம்மா பார்க்கலாம். நாம தனியா பாக்கணும்டா, நம்ம வேலையே வேறையாச்சே. ஆமா வா. என்ன ஓமா காளிதாசே? ஓய், வர வர இப்போ செருப்பு எல்லாம் ஒழுங்காவே வரமாட்டேங்குது. செருப்பு நல்லா தான் இருக்கு. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா செருப்பு மாத்தி போட்டு வந்துடுறீங்க. இல்ல திருடுன்னு சொல்லல. வாங்க சாமி, கும்பிடுறேன். கும்பிடு கும்பிடு. இந்தா இந்த செருப்பை தச்சு கொடு. செருப்பு நல்லா தானுங்க. மறந்துட்டேயா, அறிவட்டவனை சொல்லப்படாத. எங்க சொல்றது நீங்க வச்சுக்கிட்டு? யோ எசக்கி, அழகு பார்க்காம சட்டு புண்ணு தச்சு கொடு. கழுத செருப்ப. கழுத செருப்பு பின்ன என்ன குதிரை செருப்பா? காளிதாசே, செருப்பு தானு கேவலமா பேசாத. சிம்மாசனத்தை உட்கார்ந்துகிட்டு இந்த தேசத்தையே ஆண்டிருக்கு செருப்பு. இப்ப விட தேசம் அப்ப நல்லாவே இருந்துச்சு. இத நான் சொல்ல, ராமாயணம் சொல்லுது. செருப்பு ஆண்டது பருப்பு ஆண்டதெல்லாம் கிடக்கட்டியா? ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா? உன் கதை எப்படி? தொழில் எல்லாம் நல்லா நடக்குதா? தொழிலுக்கு ஒண்ணும் குறைச்சல்லிங்க. வயசு 60 ஆகுது இல்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கட்ட பாடுபட முடியுங்க? தோல்ல தொலை போடுற தொழிலாச்சுங்களே. தொலைகிட்ட இருந்தா தோதுப்படுங்களா? கண்ணுல பூச்சி வேற பறக்குது. ஏன் பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானே? அட பேமானி, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன செடியா பயிரா? ஏப்பா எசைக்கு முத்து, உன் பேர பிள்ளைக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்து துணையா வச்சுக்க வேண்டியதானே? தொலை மாத்திரம் இல்லங்க, அவன் தோல் எங்க இருக்கு தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல. என் பேர எங்க என் பேச்ச கேக்குறான். அவன் இந்த தொழிலே வேண்டாம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான். இப்ப கூட எங்கனாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருப்பான். நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனா நின்ற மாதிரி. பெருமாளே நல்லா குடி, இன்னைக்கு பூரா என்னுடைய செலவு. காளிதாசன், உங்க பொண்டாட்டிய நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. ஏண்டா எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டி என்ன எக்ஸிபிஷன் பொம்மை நடத்தியா?
அவ்வளவு விரட்டி தான் 6 மாசமாச்சேடா. விரட்டிட்டீங்களா? ஏன்னு? அதை ஏன்டா கேக்குறேன்? 6 போனதுக்கு அப்புறம் அரசு சுத்துறானா? அரச மரத்தை சுத்துனா நல்லது தானே, 7வது குழந்தை பிறக்கும். மரத்தை சுத்தினா பரவாயில்லடா, எகுத்த விட்டு திருநாவுக்கரசலடா சுத்திட்டா. பொறுக்க முடியல, அடிச்சு விரட்டிட்டேன். என்ன கொங்கா பையன் நினைக்காத. கான்ட்ராக்டர் கமலக்கண்ணனை கூடவே வச்சிருக்காருன்னா நான் ஒரு தத்துவ மேதங்கிறதுனாலதான். கொக்கு ஏன் ஒத்த கால நிக்குது தெரியல. இன்னொரு காலையும் தூக்கிட்டா தொப்புன்னு விழுந்துரும். அதனாலதான். அது இருக்கட்டும், ஒட்ட சிவிங்கி ஏன் முட்டை போடுறது இல்ல? தெரியலண்ணே. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து முட்டை போட்டா உடஞ்சிரும்னு தான். அண்ணே ஒத்துக்கிட்டேன். நீங்க அறிவு சுடர், கல்வி கடல். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப புகழாத. ஏண்டா எல்லாம் இருக்குல்ல? கனமா இருக்கு, பார்த்தா அசந்தர போறாங்க. வணக்கம்மா. எங்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னுதான். டேய் இப்படி கொண்டா. அம்மா, பூ, பழம், புடவை, 10,000 ரூபாய் பணம் எல்லாம் உங்களுக்கு தான். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஆனா கட்டுற கான்ட்ராக்ட நான் உங்களுக்கு கொடுத்துடணும். பாத்தியாடா, நாம 8 அடி பாஞ்சா அம்மா 16 அடி பாயிறாங்க. நான் சொல்லணுங்களே, அம்மா ஒண்ணும் அபிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படின்னா கான்ட்ராக்ட் உங்களுக்கே கொடுக்கலாம். 3/4 மூட்டை மணலையும் 1/4 மூட்டை சிமெண்டையும் கலந்து நீங்க அணைய கட்டிடுவீங்க. கட்டின ஈரம் காயறதுக்கு முன்னால காசையும் வாங்கிட்டு போயிடுவீங்க. மறுநாள் அணை உடைஞ்சு ஜனங்க கொத்து கொத்தா செத்துருவாங்க. நீங்க பணத்தை எண்ணிட்டு இருப்பீங்க, நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணம் குறைவா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கிற கமிஷன்ல இது அட்வான்ஸ் தான். போக போக நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இந்த நோட்டாலே உங்களை அடிப்பேன். நீங்க என்ன நோட்டால் அடிச்சா நான் உங்களை ஜோட்டாலேயே அடிப்பேன். என்னம்மா மரியாதை எல்லாம் குறையுது? அது ஒண்ணு இல்லங்க, அன்பு அதிகமானா ஆண்டவனை கூட அவன் வேண்டுட்டு இல்லையா, அது மாதிரியாத்தான். இல்லம்மா, I am not a fool to favor you, I say. அரசாங்க அதிகாரிகள் என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் லஞ்சம் வாங்குறவங்க நீங்களே தீர்மானம் பண்ணிடுறதா? I don't belong to that category. I belong to this country. சுத்த கண்ட்ரியா இருப்பாங்க இருக்க. நிறுத்துமா, ரொம்ப துள்ளாத. சுருக்கமா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஐயா பார்த்தா சுண்டலி, பாஞ்சா புருஷலி. ஆய முடுறா. என்னடா பெருமாள், காளிதாசனை குளிப்பாட்டிட்டு இருக்கிறியா? இல்லண்ணே, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் எங்க சாமி கும்பிட வந்த. ஓஹோ, அறிவு கெட்டவன. சாராய கடைக்கு எதுக்குடா வருவாங்க? தண்ணி போடதான். நீயும் கொஞ்சம் போடுறியா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க முன்னாடி குடிக்கிறதே தப்பு, உங்க கூட குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இருக்கட்டும் இருக்கட்டும். டே சின்ன பையா, ஒரு 1/2 பாட்டிலும் அவுச்ச முட்டையும் எடுத்துட்டு வா. முடிஞ்ச கொஞ்சம் மிளகா தூள் தூவி எடுத்துட்டு வாடா. டேய் திருப்பதி. என் பேரு பெருமாள். ரெண்டு ஒண்ணுதான்டா. அதுவும் சரிதான். முன்னெல்லாம் இந்த அந்தோணி பையல கண்டா சீந்தவே மாட்டேன். வாய்க்கு வந்தபடி வாடா போடான்னு வசப்பாடுவேன். இப்ப என்னடான்னா அண்ணே, அந்தோணி அண்ணே, நொந்தோணி அண்ணேன்னு வளையிற நெளியிற. என்னடா சங்கதி? காளிதாசன், இந்த அந்தோணி பைய மட்டும் மனசு வச்சான்னா எங்க ஆபீஸ்ல நான் பெரிய போஸ்டே வாங்க. அந்த கருப்பாய்க்கு இந்த காளி பையலுக்கும் என்னத்துலடா கனெக்ஷனு? முன்னாள் காதலனா இருக்கலாம், இல்லைன்னா முன்னாள் கணவனா இருக்கலாம், இல்லைன்னா அந்த அம்மா பெருசா ஏதாவது லஞ்சம் வாங்கும் போது அதை பார்த்துட்டு அதை வச்சு மிரட்டுறவனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்தோணி பேரை சொன்னா அந்த அம்மா ஆடுவாங்க. முதலாளி இந்தாங்க திராவாடிங்க. காளிதா, என்ன காலிக்கலாம் குடிச்சிங்க காலி ஆயிடுச்சு. குடிக்க குடிக்க ஊத்துற, போத குறைய குறைய ஏத்து. ஏத்துறேன். ஏல காளிதாசு ஐயா, காட்டாத்து வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல அணை கட்டணும்னு சொல்றானுங்களே, அத கட்டுறதுக்கு என்ன தவிர வேற எவன்டா இருக்கான்? ஆமா, அணைக்கட்டு விஷயத்துல நீங்க தானே எக்ஸ்பர்ட். சின்ன பொண்ணுகளை கண்டா அணை
கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசை வெள்ளத்தை தேக்கி வச்சிருவீங்களே. அட பாவி, அந்த அணை வேற இந்த அணை வேற. ஆமா, நான் தண்ணி போட்டா நீ ஏன் வளர்ற? அப்படி ஒரு ஒத்துமை. நீங்க மழையில நனைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், நீங்க வெயில்ல அலைஞ்சா எனக்கு வேர்த்து கொட்டும். உங்க பாவம் எல்லாத்தையும் எனக்கு பங்கு விட்டுங்களே. ஏண்டா, புராணத்துல பாவமே செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களாமே. அப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா அப்படி என்ன விளையும்? இது ரொம்ப ஈஸிங்க. முற்பகல் சேவிங் செய்யின் பிற்பகல் முடி விளையும், இதான் அர்த்தம். அது போட்டோம். நீ பேப்பர் கீப்பர் பாக்குற பழக்கம் உண்டா? உங்க கை மீறி போயிடுங்களா? கருப்பாய் நம்ம கையில சிக்கினா தரடா கான்ட்ராக்டே நமக்கு கிடைக்கும். அவதான் உடம்பெல்லாம் விளக்கெண்ணைய பூச்சிக்கிட்டு புடிச்சா வலுவுறாளே. எந்த சுவிட்ச போட்டா எந்த பழுப்பு எருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பழையபடி உளரலங்க. நம்ம அந்தோணி பெயர்கானே, அவனா? நம்ம சாராய கடையில எப்பவும் கடை சொல்லி குடிச்சுக்கிட்டு இருப்பானே, அவனே தாங்க. அவனுக்கும் அந்த கருப்பாய்க்கு அண்டர் கரண்ட்ல கனெக்ஷன் இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. அந்த அந்தோணி பையில வர சொல்லி இருக்கேன். விஸ்கிய ஊத்துறோம், 5000 வெட்டுறோம், காரியத்தை முடிக்கிறோம். அட நீ ஒருத்த 5 பைசா பெறாதவனுக்கு 5000மா? அட நீங்க ஒண்ணு, அவன் உட்காருனா உட்காருவா, நில்லுன்னா நிப்பா. யாரு? கருப்பாயி. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கிசு கிசு. ஆபீஸ் பொண்ணு பெருமாளே என்கிட்ட சொன்னான். அந்தோணியே வந்தாச்சு. வா 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 அந்தோணி, உட்காரு. அட நமக்குள்ள என்ன உட்காரு. நீ முதல்ல அந்தோணிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வை. இதோ ரெடியா இருக்குங்களே. அந்தோணி, நீ ஃபாரின் போயிருக்கியா? ஐயோ இல்ல சார். இந்தா ஃபாரினாவது உள்ள போட்டு குடி. விடு, இது வெள்ளக்கார குடிக்கிற விஸ்கி. இத ஒரு புடி புடி. குடிக்கு மரியாதை கொடுக்கறவன் இவன் தான். அண்ணனுக்கு அவிச்ச முட்டை வை. இதோ ரெடியா இருக்குங்களே. இதான் முட்டை, எடுத்துக்க சாப்பிடு. கோழி அடிக்க சொல்லி இருக்க. செட்டிநாட்டு சமயக்காரன் டாப்பா இருக்கும். இதெல்லாம் எதுக்குங்க? நீ கருப்பாய அம்மாவுக்கு வலது கையே. உன்னை பழைய அந்தோணி நினைச்சு பாய வாங்கி கொடுக்க முடியுமா? உனக்காக கோழிக்கறி மட்டும் இல்ல, உடுப்பு குழம்பு, கொவ்வா வத்தல், பொறா பொரியல், புள்ளிமான் சூப்பு எல்லாம் ரெடியா இருக்க. அந்தோணி, பாயத்தோர என்ன முழிக்கிற? இத வைக்கணியா? புடிச்சுக்க, பத்த வைடா. பத்த வைக்கதான் நான் இருக்கேன். சீக்கிரம் பத்த வை. அந்தோணி, கருப்பாய் நீ சொன்னா கேப்பாளா? கேப்பாளா? நான் சொன்ன பொட்டி பம்ப அடங்கிருவா. அவ சீக்கிரட் பூரா என் கையில இல்ல சிக்கிட்டு இருக்கு. முதல்ல சீரட்டை விட்டுட்டு சீக்கிரட்டை சொல்லு. அட அறிவு கட்டவனே, அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? அந்தோணி, அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட உங்களுக்கே வாங்கி தரேன். அந்த கழுத கருப்பாயே நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவா. யூ டோன்ட் வரி. அது போதும், அது போதும். காளிதாஸ் ஐயா, எடுறா 5000. ரெடியா இருக்குங்களே. அந்தோணி, இந்த அட்வான்ஸ் 5000. என்ன இப்படி பாக்குற? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சு போச்சுன்னா 5000 இல்ல, உனக்கு 50000. 50000? இதுக்கே வாய பழந்துடாதப்பா, அப்புறம் முதலுக்கே மோசமாயிர போகுது. அண்ணா கவலையே படாதீங்க, நாளைக்கே கருப்பாய பார்த்து காரியத்தை முடிச்சிடுறேன். இந்த பணத்தை புடி, காரியத்தை முடி, மிச்சத்தை குடி. பார்த்து பார்த்து வாங்குங்க. நான் வருவேன்னு தெரிஞ்சு வாசல்லே வந்து நிக்கிறியா? அடியே கருப்பாயி, அடியே கருப்பாயி, நீ தெருவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ ஆபீசர் இல்ல, ஆர்டினரி பொம்பளை. ஐயா இருடா, மரியாதைக்கு நான் தட்டு கொண்டு போனா அதையே புடுங்கி ஏன் மூஞ்சியில விட்டறிகிறான். சட்டம், நியாயம், தர்மம் பிரசங்கமா பண்ற நீ. இப்ப நீயே மாட்டிக்கிட்டே இல்ல, என்ன கண்டிக்கிறதுக்கு உனக்கு என்னடி யோகிதை இருக்கு? நீயே ஒரு ஃப்ராடு. ஃப்ராடு தன வெளியில வந்துருச்சுல்ல உன்ன. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. பா பொம்பளை. இவளா பொம்பளை? பேய், பிசாசு. இவள ஒளிச்சு கட்டுறதா எனக்கு காளி.
30 வருஷமா கான்ட்ராக்ட் எடுத்து கவர்மெண்ட் பணத்தை தின்னுகிட்டு இருந்தாடா. அத கெடுத்தாடா இந்த ராட்சசி. ஒன்னு அப்படியே நெருங்கி முன்னாடி இருக்கிறது கருப்பாய் இல்ல மரம். மரமா? ஏண்டா மரம் முதல்ல சொல்லப்படாதா? என் டைலாக் எல்லாம் வேஸ்டா போச்சே. நீங்க என்ன பெரிய மனோரம் நினைப்பா வசனம் பேச உணர்ச்சி வசப்பட்டு உளறிக்கிட்டு இருந்தீங்க. குறுக்க பூந்து கண்ணுடைய கெடுக்கூடாதுன்னு கம்முன்னு இருந்தேன். அப்ப நாளைக்கு வரலான்றியா? ஆமாங்கிறேன். சரி வா. வீடு நாமெல்லாம் எப்படா ராத்திரில வீட்டுல இருந்தோம்? பின்ன திருடி தரந்தா? பேசுவியா? பேசுவியா? இருக்கனே